வணக்கம். இந்த கிளாஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். வெரி சிம்பிள். இங்கேயே நம்ம என்ன தான் ஃபாலோ பண்ண போகிறோம், பாலினாமியல் கொடுக்க போகிறாங்க, ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். அதே சேம் ப்ராசஸ் தான், கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்குது. ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டேர்ம் ஏ பை பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும், டிவிஷனில் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? நம்பர் சிஸ்டத்தில் பார்ப்போம்ல, 1/2, 2/4 அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை மாதிரி இங்கே எப்படி இருக்கும், நியூமரேட்டர் டினாமினேட்டர். மேலே நியூமரேட்டரில் ஒரு டேர்ம் ஒரு பாலினாமியல் இருக்கும், டினாமினேட்டர் ஒரு பாலினாமியல் இருக்கும். இதுக்கு பேர் தான் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். An expression is called a rational expression if it can be written in the form of p of x by q of x. இந்த வடிவத்தில் இருக்கணும். அதாவது நியூமரேட்டரில் ஒரு டேர்ம், டினாமினேட்டரில் ஒரு பாலினாமியல். நியூமரேட்டரில் ஒரு பாலினாமியல், டினாமினேட்டரில் ஒரு பாலினாமியல் இருக்கணும். வேர் p of x in q of x பாலினாமியல் அப்படின்னு சொல்லியாச்சு. q of x கண்டிப்பாக எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். d ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், anything by 0 இன்ஃபினிட்டின்னு கிடச்சிரும். ஸோ அதனால் டினாமினேட்டர் கவனமாக கவனிக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். A rational expression is the ratio of the two polynomial. ரெண்டு பாலினாமியலுக்கான ரேஷியோவை தான் என்ன சொல்கிறோம் இங்கே, ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்காக நான் எழுதியிருக்கேன் x² + 2/x. நியூமரேட்டரில் ஒரு பாலினாமியல் இருக்குது, டினாமினேட்டர் ஒரு பாலினாமியல் இருக்குது. டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து ஒரு நோட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். இதான் ரொம்ப மெயினாக நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் p of x q of x is said to be in its lowest form. அதாவது b of x q of xன்னு ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதோட லோயஸ்ட் ஃபார்மாக நம்ம மாற்றணும். வெரி சிம்பிளுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நியூமரேட்டர் டினாமினேட்டரில் நம்ம எப்போவுமே கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, காமனாக இருக்கக்கூடிய டிவைசர் எல்லாம் கேன்சல் பண்ணுவோம் இல்லையா. அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு எப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு விடுவோம் பார்த்தீங்களா, அந்த டேர்முக்கு பேர் தான் லோயஸ்ட் ஃபார்ம். அதுக்காகத்தான் அங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிகிட்டே போங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களால் கேன்சல் பண்ண முடியாது, அப்போ p of x q of xன்னு டேர்ம் இருக்கத்தானே செய்யும். அது ரெண்டுக்கான சிசிடி என்னவாக இருக்கும், 1ஆ இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கான சிசிடி எப்போ 1ஆ இருக்குதோ அப்போ தான் அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கான லோயஸ்ட் ஃபார்மை ரீச் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ சொல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிளாக x of x² + 1 x² + 2x. எப்போவுமே இதில் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ட்ரிக் தெரிஞ்சுக்கணும். காமனாக எடுக்க முடிஞ்சிட்டாமல் காமனாக எடுக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இங்கே வெளியில் எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அப்போ கண்டிப்பாக எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ வேரியபிளை என்ன செஞ்சிட முடியும், காமனாக வெளியில் எடுக்க முடியும். அப்போ எல்லாத்துலேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. அதில் எது லோயஸ்ட் பவரோ அதை தான் நீங்கள் எப்போவுமே காமனாக வெளியில் எடுக்க முடியும். எது லோயஸ்ட் பவர், எக்ஸ், வெளியில் எடுத்துருங்க. இண்டிவிஜுவலாக அதை டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். x²/xனா எக்ஸ், 2x/xனா 2, எக்ஸை வெளியில் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ உள்ளே அப்படி மாறும். இப்போ எக்ஸ் மேலே எங்கேயும் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து இதை கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. மேலே சொன்ன கண்டிஷன் என்னது, இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ஜிசிடியை வந்து 1ஆ இருந்துச்சுன்னா அதான் லோயஸ்ட் ஃபார்ம். அப்படின்னு என்ன அர்த்தம், இது ரெண்டுக்கும் இனிமேல் வேறு எந்த காமன் டிவைஸரும் இல்லை. செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு எதாவது காமன் டிவைஸர் இருக்குதா, காமன் டிவைஸர் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா, இதில் பண்ண முடியாது. ஸோ இதான் ரெக்வயர்டு லோயஸ்ட் ஃபார்ம். இதுக்கு அடுத்து இதை என்ன செய்ய முடியாது, லோயஸ்ட் ஃபார்மை கொண்டு போக முடியாது. ஸோ அடுத்து Ex3.4க்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். இங்கே அதே தான், ரெடியூஸ் ஈச் ஆஃப் த பாலினாமியல் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இன்டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். கொடுத்துருக்கதை என்ன செய்யணும், ஃபேக்டரைஸ் பண்ணியோ காமனாக எடுத்தோ கேன்சல் பண்ணி லோயஸ்ட் ஃபார்ம் கொண்டு வாங்க அப்படிங்கிறத நமக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. x² - 1 x² + x. நிறையா ட்ரிக் இது வரைக்கும் நம்ம பாலினாமியல் யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார்முலா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். x² - 1 இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது. ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதை என்ன செய்யலாம், a² - b² வடிவத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ 1 ஸ்கொயர்னு மாற்ற முடியுமா, எஸ் மாற்ற முடியும் தானே. 1² வேல்யூ அதே தான் வரப்போகுது. அப்போ 1² நான் எழுதிக்கலாம். அப்போ a² - b² வடிவத்துக்கு வந்துருச்சு இல்லையா. டினாமினேட்டர் பாருங்கள், எக்ஸை காமனாக வெளியில் எடுக்கலாம், கான்ஸ்டன்ட் இல்லை, அப்போ வேரியபிளை வெளியில் எடுக்கலாம். வேரியபிளோட மினிமம் பவர் 1, அப்போ அதை வெளியில் எடுக்கலாம். எடுத்தாச்சா. அப்போ எக்ஸால் இந்த டேர்மை டிவைட் பண்ணுங்கள், எக்ஸ் கிடைக்கும். எக்ஸால் இந்த டேர்ம் டிவைட் பண்ணுங்கள், 1 கிடைக்கும். இங்கே a² - b², a + b a - b. அப்போ x + 1 x + 1 கேன்சல், ரிமைனிங் x - 1/x. இதுக்கு அடுத்து இதை கேன்சல் பண்ண முடியுமா, இல்லை. தட் இஸ் அ லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிவன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், ரைட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். x² - 11x + 18 x² - 4x + 4, ரைட். இப்போ நம்ம நியூமரேட்டர் p of xன்னு எடுத்துக்கோங்க, டினாமினேட்டர் q of xன்னு எடுத்துக்கோங்க.
இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 1, பிரச்சனை இல்லை, கான்ஸ்டன்ட் 1 இன்ட்டு கான்ஸ்டன்ட் 18. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 18, 2 இன்ட்டு 9, 3 இன்ட்டு 6, 4 டிவைட் ஆகாது, 5 டிவைட் ஆகாது, 6 திரும்ப டிவைட் ஆகும், 6 3 சார் 18. டிவைசர் ரிப்பீட் ஆகுது, விட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ், ஆட் பண்ணும்போது நெகட்டிவ். மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் வரணும்னா 2 சான்ஸ், ஒன்று 2லேயுமே மைனஸ் அல்லது 2லேயுமே ப்ளஸ். நமக்கு இங்கே 2லேயுமே மைனஸ் இருந்தால் தான் மிடில் டேர்ம் வரும். அப்போது இங்கே 2லேயும் மைனஸ் பண்ணால் -19 வரல, இங்கே 2லேயும் மைனஸ் பண்ணால் -11 வந்துருச்சு. ஸோ இஸ் அ ரெக்வயர்ட் டிவைசர். அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் 1, ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால டேரெக்டாக ஃபேக்டராக எழுத முடியும். எக்ஸ் வேரியபிள், அப்போ x - 2, x - 9. ரைட். இப்போ q ஆஃப் எக்ஸ் வாங்க. கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான், பிரச்சனை இல்லை. கான்ஸ்டன்ட்டோட ஃபேக்டர் 1 4s are 2 2s are 3, 4 1s are 4 ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் 2 2s are 4ஓட நிப்பாட்டிட்டேன். மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ், ஆட் பண்ணும்போது நெகட்டிவ். அப்போ கண்டிப்பாக 2லேயுமே நெகட்டிவ் இருந்தால் தான் ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் வரும். அப்போது 2லேயும் நெகட்டிவ் கொடுத்து பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா -5 வரல, இங்கே 2லேயும் கொடுத்து பாருங்கள் -4 வந்துருச்சு. அப்போ சார் ரெக்வயர்டு ஃபேக்டர். கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் 1ங்கிறதுனால டேரெக்டாக ஃபேக்டர் எழுதலாம். வேரியபிள் எக்ஸ், அப்போ x - 2, x - 2. இப்போ நியூமரேட்டரில் எழுதுங்க, டினாமினேட்டரில் நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் எழுதுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ரெக்வயர்ட் டேர்ம் கிடச்சிரும். இதுக்கு அடுத்து இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ திட் இஸ் கால்ட் லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிவன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ரைட். இப்போ அடுத்த ஒரு டேர்ம் அதே தான், திரும்ப சொன்ன விஷயத்தையே பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுல நீங்கள் புலியாக இருக்க வேண்டும். இங்கே கொடுத்தாச்சு இல்லையா, நியூமரேட்டர் p ஆஃப் எக்ஸ், டினாமினேட்டர் வழக்கம் போல் q ஆஃப் எக்ஸ். காமனாக இங்கே எடுக்க முடியும், கான்ஸ்டன்ட் இல்லை. லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லோவஸ்ட் டிகிரி என்னது, எக்ஸ் தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு இல்லையா, எக்ஸ் டேர்ம் வேரியபிள். ஸோ அதில் லோயஸ்ட் டிகிரி என்னது 1, அப்போ அதை தான் வெளியில் எடுக்கணும். எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா இங்கே எக்ஸால் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும், இங்கே எக்ஸால் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 9 வெளியில் எடுத்தோம்னா 9, இங்கே ஃபஸ்ட் டைம் 9 கேன்சல் ஆகிடும், இங்கே 9 9s are 81, 9 கிடைக்கும். சரி, டினாமினேட்டர் பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் லோயஸ்ட் டேர்ம். சரி, எல்லாத்துலேயும் எக்ஸ் வேரியபிள் காமனாக இருக்குது, அதோட லோயஸ்ட் பவர் 1. ஸோ அதை தான் நம்ம வெளியில் எடுக்கணும். எப்போவுமே காமனாக எடுக்கிறது லோயஸ்ட் பவர் தான் எடுக்க முடியும். ஸோ எக்ஸை வெளியில் எடுக்கிறோம்னா எக்ஸால் இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், இங்கே எக்ஸ் கிடைக்கும், இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் கிடச்சிச்சா. ஸோ இங்கே குவாட்ராட்டிக்கில் இருக்கக்கூடிய சைன் -9, 9 டிவைசர் 1 × 9, 1 9s are 3 3, இது 2 தான் வரும். இதுக்கடுத்து நம்ம போக முடியாது. இதுக்கடுத்து நம்ம ஃபேக்டர் இதுக்கடுத்து டிவைசர் நம்ம கொண்டு வந்தோம்னா ரிப்பீட் ஆகிடும். இப்போது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல மைனஸ் கொடுக்கணும். அது எங்கேங்கிறத நம்ம மிடில் டேர்ம் தான் என்ன செய்யும், சூஸ் பண்ணணும். மிடில் டேர்ம் நமக்கு என்ன இருக்குங்க, ப்ளஸில் இருக்குது அப்படின்னா ஸ்மாலஸ்ட் டேர்மில் தான் நெகட்டிவ் வேல்யூவை கொடுக்கணும். இங்கே கொடுத்து பாருங்கள், 9 - 1 8 கிடச்சிச்சா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1, அப்போ டேரெக்டாக ஃபேக்டர் எழுத முடியும். x - 1, x + 9. ரைட். இப்போ என்ன செஞ்சிடலாம், p ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், q ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை காமன் டேர்ம் x + 9, ரிமைனிங் 9/x + 1 is required lowest form of given rational function. ரைட். ஓகே, அதே டேர்ம் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. b² - 3b 40, இது வந்து f ஆஃப் இன்னு எடுத்துக்கோங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது -40க்கான டிவைசரை சூஸ் பண்ணுங்கள். 1 × 40, 2 × 20, 4 10s are 5 8s are, அடுத்து 6 7 8 5s are வரும். ரிப்பீட் ஆகிடுச்சு, விட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ்னா ஏதோ ஒரு இடத்துல தான் நெகட்டிவ் கொடுக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், நெகட்டிவ் வரணும். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பருக்கு முன்னாடி நெகட்டிவ் கொடுங்க. இங்கே நெகட்டிவ் கொடுத்தா -39, இங்கே நெகட்டிவ் கொடுத்தா ஆட் பண்ணும்போது -18, இங்கே நெகட்டிவ் கொடுத்தா ஆட் பண்ணும்போது -6, இங்கே நெகட்டிவ் கொடுத்தோம்னா ஆட் பண்ணும்போது -3 கிடச்சிருச்சா. ஸோ ரெக்வயர்டு ஃபேக்டர் p தான் இங்கே வேரியபிள். அப்போது டேரெக்டாக எழுதலாம். கோஎஃபிஷியன்ட் வந்து p ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால p +5 p -8. இப்போ g ஆஃப் p என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. அப்போ பியோட வேரியபிளில் மினிமம் பவர் 1, அப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்து 2ஓட மல்டிப்ளிகேஷன்,
2ஓட டிவைசர்ஸ் இருக்குது. அப்போ 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். காமனாக இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் டிவைசரை தான் நம்ம வெளியில் எடுக்க முடியும். 2ஆல் வெளியில் எடுத்தோம்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே 2 கேன்சல் ஆயிரும், இங்கே 12 வரும், இங்கே 32 வரும். பியால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பவர் 1 குறையும். பி பவர் 1 தானே இங்கே இருக்குது, டிவைட் பண்ணும்போது பவரை மைனஸ் பண்ணணும் தானே. அப்போ இங்கே பி பவர் 2 பி, இங்கே பி கேன்சல் ஆகிட்டு கான்ஸ்டன்ட். இங்கே பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ டேரெக்டாக ஃபேக்டர் எழுதலாம். கான்ஸ்டன்ட்டோட டிவைஸை கண்டுபிடிங்க. 1 × 32, 2 × 16, 3 வராது, 4 8 சார், 5 வராது, 6 வராது, 7 வராது, 8 4 சார். ரிப்பீட் ஆகிடுச்சு, விட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸு, அப்போ கண்டிப்பாக 1 2மே ப்ளஸ்ஸாக இருக்கணும் அல்லது 2மே மைனஸாக இருக்கணும். ஆட் பண்ணும்போது நெகட்டிவ், அப்போ கண்டிப்பாக 2மே நெகட்டிவாக இருக்கணும். இங்கே 2மே நெகட்டிவ் கொடுத்தா -33 வந்துடும். இங்கே நெகட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா -18 வந்துடும். இங்கே நெகட்டிவ் கொடுத்தோம்னா -12. ஓகே, இது ரிக்வயர்ட் டேர்ம், இட்ஸ் அ ரைட் டேர்ம். இப்போ டைரெக்டாக ஃபேக்டர் எழுதுனீங்கன்னா p - 4 p - 8 ரைட். இப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், f ஆஃப் pக்கான வேல்யூ g ஆஃப் pக்கான வேல்யூ காமன் டேர்ம் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் டேர்ம் தான் நமக்கு தேவையான required lowest form of given rational expression, right? இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.